உங்கள் மனதில் யார் அமைதியை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருப்பார்கள். உங்கள் மனதில் அமைதி இல்லாமல் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள்லாம் உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பார்கள். உங்களை பின்னோக்கி இழுப்பார்கள். உங்கள் மனசில் அமைதி இல்லாமல் யார் செய்கிறாங்க, உங்கள் மனசில் யார் கோபத்தை ஏற்படுத்துகிறார்கள், ஒரு கோபத்தையும் பழி உணர்ச்சிகளையும் யாரை நினச்சா உங்களுக்கு கெட்ட வார்த்தை வருது, யாரை நினச்சா மனசு அமைதி இல்லாமல் போகுது, அப்போ அப்படிப்பட்டவங்ககிட்ட நீங்கள் பழகாதீங்க. அப்படிப்பட்டவங்கள கடந்து வரணும். அப்படிப்பட்டவங்கள ஒதுங்கி பயந்து போகாதீங்க. அப்படிப்பட்டவங்கள கடந்து வரணும். அப்படிப்பட்டவர்களை அப்படிப்பட்டவர்களை நினச்சா அவங்க மனசில் கோபம் எதுவும் வரக்கூடாது. அதாவது அவங்கள ஜெயிச்சுக்கிட்டு முன்னேறி வரணும். அவங்கள ஜெயிக்கணும். யாரை நினச்சா அவங்களுக்கு மனசில் அமைதி இல்லாமல் போகிறதோ அது போன்ற மனுஷங்களை எப்படி ஜெயிக்கணும், அது போன்ற மனுஷங்களை நம்ம அடித்து வீழ்த்தி உட்கார வச்சு அப்படியெல்லாம் நம்ம கடந்து வரணுங்கிற அவசியம் இல்லை. அப்படிப்பட்டவர்களை எப்படி அவர்கள்ட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அவங்ககிட்ட சண்டை போட்டால் நீங்கள் தான் தோற்று போயிடுவீங்க. உங்களுடைய வேலையும் உங்களுடைய லட்சியமும் அது கிடையாது. உங்களுடைய லட்சியங்கிறது வேறு. அப்போ அந்த லட்சியத்தை அடையும் போது இதெல்லாம் வழியில் கிடக்கிற முள்ளுகள். வழியில் கிடக்கிற நீங்கள் உங்களுடைய லட்சிய பயணத்தில் நீங்கள் நடந்து போகும்போது கடந்து போகும்போது உங்களது கால்களை குத்தி காயப்படுத்துகிற முட்கள் இதெல்லாம் முள். அதனால் இந்த முள்ளெல்லாம் எப்படி கடந்து போகணும், நல்லா நல்லா ஷூ போட்டுக்கணும். நல்லா ஷூ செருப்புலாம் போட்டுக்கிட்டு இது போன்ற அதாவது யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அமைதியின்மை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் பயப்படணும். பயந்துக்கிட்டு என்ன பண்ணணும், அவங்ககிட்ட உறவுமுறையும் வச்சுக்கூடாது, பகைச்சிக்கவும் கூடாது. அவர்களிடமிருந்து அவர்களுக்கே தெரியாமல் விலகிவிட வேண்டும். விலகி கொண்டு அவர்களை மறந்து விட வேண்டும். யார் உங்களுக்கு அமைதியின்மையை ஏற்படுத்துகிறார்களோ, உங்களது வாழ்க்கையில் யார் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்களோ, தடைகளை ஏற்படுத்துகிறார்களோ அது போன்றவர்களிடம் உறவுமுறையும் வச்சுக்கூடாது, பகைச்சிக்கவும் கூடாது. அவர்களை மறந்து விட வேண்டும். அதுதான் அவர்களை நீங்கள் வெல்வதற்கான ஒரே வழி. அவர்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கக்கூடாது. உங்கள் மனசில் அவங்களுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அவர்களை பற்றி சிந்திக்கிறது, திட்டுறது அல்லது அப்படி எதுவுமே உங்கள் மனசுலேயே அவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உங்கள் மனசுங்கிறது உங்கள் வீடு. உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் யாரை அனுமதிப்பீங்க? உங்களுடைய உறவினர்களை, விருந்தினர்களை, உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்கள தான் உங்கள் வீட்டுக்குள்ளே விடணும். அதே மாதிரி தான் உங்கள் மனசுக்குள்ளே உங்களுடைய உறவினர்கள் பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. உறவினர்கள் என்கிற பேரில் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்தெல்லாம் நீங்கள் விடுபடணும். அவங்கள பகைச்சிக்கவும் கூடாது, அவங்கள்ட்ட உறவுமுறையும் வச்சுக்காதீங்க. அவங்களுக்கே தெரியாமல் விலகி விடுங்கள். அவங்கள பற்றி சிந்திக்காதீங்க. அவங்கள மறந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவர்களை நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் அவர்களை மறந்து விடுங்கள். அவர்களை மறக்கணும்னா என்ன பண்ணணும், யாரை நினைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்கள தான் நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் பிடிச்சவங்ககிட்ட தான் நீங்கள் சண்டையை போடணும். உங்கள் பிடிச்சவங்ககிட்ட தான் நீங்கள் அன்பு செலுத்தணும். அப்போ நீங்கள் அன்பு செலுத்த வேண்டுமென்றாலும் சண்டை போட வேண்டுமென்றாலும் அவர்கள் பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். அதனால் பிடித்தவர்களை பற்றி நம்ம யார்கிட்ட சண்டை போடுறோமோ அவங்கள தான் நினைப்போம். யார்கிட்ட அன்பு காட்டுறோமோ அவங்கள பற்றி தான் நினச்சிட்டு இருப்போம். அதனால் நமக்கு பிடிச்சவங்க தான் பிடிச்சவங்ககிட்ட தான் நம்ம சண்டையும் போடணும், அன்பும் காட்டணும். அப்போ அவர்களை பற்றி தான் நம்ம நினைப்போம். பிடிக்காதவர்கள்ட்ட போய் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா பிடிக்காதவர், உங்கள் வாழ்க்கையில் அமைதியின்மை ஏற்படுத்துகிறவர், உங்கள் மனசில் அமைதி இல்லாமல் செய்கிறவர்கள், அவங்ககிட்ட போய் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடியவர்களை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள், மனசில் இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உங்கள் நினைவுகளில் இடம் கொடுக்குறீர்கள், உங்கள் எண்ணங்களில் இடம் கொடுக்குறீர்கள் என்ற அர்த்தம். அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடியவங்க, உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கவங்கள நீங்கள் மறந்துடணும். அதுதான் நீங்கள் வெல்வதற்கான ஒரே வழி. அந்த அளவுக்கு அவர்களிடம் உறவுமுறையும் வச்சுக்கூடாது, பகைச்சிக்கும் கூடாது. அவர்களுக்கே தெரியாமல் படிப்படியாக விலகி அமைதியாக விலகிவிட வேண்டும். அதுதான் ஒரு வெற்றிக்கான வழி. நீங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கிறவங்ககிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்க, அப்புறம் அதுவே உங்களுடைய வேலையாகிடும். அப்புறம் உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் முன்னேறவே முடியாது. உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு ஒரு சின்ன உதவி அப்படின்னு சொல்லிட்டு கடன் கேட்பாங்க. கடன் கேட்டுட்டு திருப்பி தரமாட்டாங்க. தரக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் நம்மக்கிட்ட கடனே கேட்பாங்க. அப்போ நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கள் மீது நீங்கள் கோவப்பட்டு பழி உணர்ச்சி, மனசில் பழி உணர்ச்சி, வெறுப்பெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவங்ககிட்ட சண்டை போடுறது, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அதனால் இது போன்று வேணுமுன்னே செய்கிறாங்க பாருங்கள், கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அப்போ வேணுமுன்னே செய்கிற இவங்கள பற்றிலாம் இவர்களை நீங்கள் எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்றால்,
இவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் கொடுத்த விலை தான் அந்த கடன். நாம் கொடுத்த கடன் என்பது என்னவென்றால், யாரிடமெல்லாம் பணம் கொடுக்கக்கூடாது, யாரிடமெல்லாம் பழகக்கூடாது என்கிற பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் கொடுத்த கட்டணம் தான் அந்த கடன் என்று நினைத்து கொள்ள வேண்டும். நினைத்துவிட்டு இது போன்றவர்களிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது போன்ற ஒருத்தர்கிட்ட நம்ம கடன் கொடுக்குறோன்னா அது மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் அது போன்ற நபர்களை நம்ம எப்படிப்பட்டவங்க மனுஷங்களை பற்றி கற்றுக்கிட்டு அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது அது போன்றவரிடம் நாம் திரும்பவும் மாட்டிக்கக்கூடாது. இது போன்ற நபர்களை திரும்பவும் நம்ம பழி உணர்ச்சி சண்டை கிண்டை போடுறதை விட்டுட்டு என்ன பண்ணணும், இது போன்றவர்களிடம் நாம் இனிமேல் பழகக்கூடாது, பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும் அல்லது தவிர்த்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு அமைதியாக விடுபட்டு விட வேண்டும். இவர்களை மறந்து விட வேண்டும். இதுபோன்று நமக்கு வாழ்வில் அமைதி இல்லாமல் செய்கிறவர்கள், மனதில் அமைதி இல்லாமல் செய்கிறவர்களை முற்றிலும் மறந்து விட வேண்டும். மறந்து வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு செல்லவே வேண்டும். அப்போ அப்படி ஒரு பாடத்தை கற்றுக்கிறதுக்காக தான் நாம் கொடுத்தது கடன் அல்ல, கட்டணம். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் கொடுத்த கடன் தான் அதுக்கான கட்டணமாக இருக்கிறது. அப்படி ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான கட்டணம் தான் நாம் அவருக்கு கொடுத்த கடன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் அந்த கடன் வராதுன்னு தெரிஞ்ச பிறகு அது போன்ற நபர்களிடம் இனிமேல் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு நமது மனசில் அமைதியின்மை ஏற்படுத்த நினச்சாங்க பார்த்திங்களா. இந்த மாதிரி கடன் கொடுத்துட்டு அவங்களோட நோக்கம் என்னென்னா, கடன் கொடுத்துட்டு திருப்பி தரலன்னா நம்ம மனசில் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு கிடப்போம். அப்படி அந்த மாதிரி நம்மளை கதறிக்கிட்டு இருப்போம், மனசில் புலம்பிக்கிட்டு இருப்போம், பார்க்குறவங்ககிட்ட புலம்புவோம். அப்படிப்பட்ட துன்பத்தை நமக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது. இந்த மாதிரி பிறரை துன்பப்படுத்தி இன்பமடைகிற அந்த மனநிலை அவர்களிடம் இருக்கிறது. அந்த மனநிலைக்கு நாம் பலியாயிடக்கூடாது. இது போன்ற நபர்களை இப்படிப்பட்டவங்க அதை அமைதியாக சரி இதுமாதிரி ஒரு பாடம் கற்றுக்கிட்டு இனிமேல் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கடன் எதுவும் கொடுக்கக்கூடாது, இவர்களிடம் பழகுவதையும் பேசுவதையும் தவிர்த்து விட வேண்டும், குறைத்து விட வேண்டும், முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். இவர்களை பகைத்து கொள்ளவும் கூடாது, இவர்களிடம் உறவு முறையும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை முற்றிலும் மறந்து விட வேண்டும். இவர்களை பற்றி யோசிக்கவே கூடாது, நினைக்கவே கூடாது, யார்கிட்டையும் பேசவும் கூடாது. இவர்களை பற்றி யார்கிட்டையும் பேசவும் கூடாது. பேசினா நம்ம நினைப்போம், யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள பற்றி தான் நினைப்போம். பேச்சில் கூட இடம் கொடுக்கக்கூடாது. பேச்சில் இடம் கொடுத்தா மனசுக்குள்ளேயும் புகுந்துருவாங்க, நமது எண்ணங்களில் இடம் பிடித்து விடுவார்கள். அதனால் நம்ம பேசுவதில் கூட இவர்களை பற்றி பேசவும் கூடாது. இவர்களை பற்றி நல்லதும் பேச வேண்டாம், பொல்லாததையும் பேச வேண்டாம். இவர்களை முற்றிலும் மறந்து கொண்டு நமது வாழ்க்கையில் நாம் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும்.